ஒரு யங்கர் பாய்ஸ் இன்ஃபேச்சுவேஷன் ஆர் லவ் ஃபார் அன் ஓல்ட் இன்ஃபேச்சுவேஷன் கூட சொல்ல வேண்டாம், லவ் ஃபார் அன் ஓல்டர் உமன் சொல்றப்போ அதுக்கு ஐ saw this 80 ப்ளஸ் சோல் மேன். அவரோட தாட்ஸ் அது கான்ஸ்டன்டா அந்த கதையில அவர் வந்து ஒரு மையமா வச்சுட்டு அதை பத்தி யோசிப்பாரு. அண்ட் சுத்தி வந்து சம்திங் ஹேப்பன்ட் அரவுண்ட் அஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வேர் ஒன் யங்கர் பாய் வாஸ் ஹேவிங் அ ரிலேஷன்ஷிப் வித் அன் ஓல்டர் உமன். அது பேரு சொல்லலை என்கிட்ட, ஆனா தட் இஸ் பெயினிங் ஹிம்ங்கிறது வந்து அந்த வார்த்தைகள்ல தெரியும். அதை எப்படி அவர் கலைக்குள்ள கதையா சொன்னார்னு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மனசுல நடக்கிற அந்த எண்ணங்கள்ல ரைட்டு ராங் ஃபார் அகேன்ஸ்ட் all that he was doing with மின்பிம்பங்கள் television projects, and I think that is where that creator is, because we are so used to, like somebody asked me வந்து போன மாசம் நம்ம we had a film distributor சக்திவேலன் சொன்னப்போ அவர் என்ன பேசினாரு அப்படின்னாங்க. But there was so much to talk, and we know that as a film club நமக்கு 2 hour போனதே தெரியல. Everybody was so excited. So everything is how you approach it. அண்ட் இன்னைக்கு வந்து இவங்களோட ஒர்க்கை பற்றி அங்கங்கே ஏதோ கொஞ்சம் அப்படி அகாடமிக்காக பேசி ஒரு அகாடமிக்காக பேசுகிறப்போ அவரோட ஃபிலிம் லாங்குவேஜை பற்றி பேசி அப்படி விட்டுடாமல் ஐ திங்க் இட் ஸ்டில் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ் டு டேக் இட் அப் அண்ட் டிஸ்கஸ் திஸ் அண்ட் டு டாக் அபவுட் டுடேஸ் சொசைட்டி ஃப்ரம் தட் லென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ.